ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சத்தான ஆரோக்கியமான உளுந்து கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். காலையில் எழுந்த உடனே டீ காஃபி இந்த மாதிரி குடிக்காமல் உளுந்து கஞ்சி இந்த மாதிரி செய்து ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள். நல்லா சத்தாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 240 ml பிடிக்கிற ஒரு கப்பில் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உருட்டு உளுந்து, கருப்பு உடைச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாங்க. கருப்பு உளுந்தில் சத்து இன்னும் அதிகமாகவே இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உளுந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா செவந்து நல்லா வாசனை வர வரையும் வறுப்பட்டுருச்சு. அதை இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் 1/4 கப்பை விட குறைவாக பச்சை பருப்பு எடுத்துக்கிறேங்க. வெறும் உளுந்தில் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. பச்சை பருப்பு இல்லைனா பச்சை பயிறு எடுத்து அதோடு சேர்த்து செய்யும்போது கஞ்சோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துட்டு எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், பச்சை பருப்பும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துட்டேன். நல்லா செவந்து வந்துருச்சு. இதையும் அது உளுந்துலேயே எடுத்து கொட்டிட்டு ஆற வச்சுடுங்க. மறுபடியும் அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்குறேங்க. இதையும் நல்லா பொரி அரிசி மாதிரி வறுத்துட்டு நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுலேயே இதையும் எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். இதை கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச உளுந்து எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நான் கஞ்சி காய்ச்ச போகிறது கிடையாது. இதிலிருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் எடுத்து கஞ்சி காய்ச்ச போகிறேங்க. மீதம் இருக்கிறத காற்று போகாத டப்பாவில் கொட்டி வச்சுட்டு நமக்கு தேவையாக இருக்கும்போது கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கட்டும். நாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. விஸ்கு வச்சு கலக்கும்போது இந்த கட்டிகள் எல்லாம் சீக்கிரமாக நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இருக்கட்டும். இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இருக்கட்டும். இப்போ கஞ்சி காய்ச்சறதுக்கு தேவையான அளவு பாத்திரத்தை அடுப்பை பற்ற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கப்பில் நாம் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 4 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. நம்ம கரைச்ச மாவை தண்ணி கொதிக்க தேவையில்லை. கொதிக்க ஆரம்பிக்கும் போது கரைச்சதை ஊற்றிக்கிட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கெட்டி ஆகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து கொஞ்சம் திக்காகிட்டு வரும். டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு நாட்டு சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம், கருப்பட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட் குறைவாகவே நான் சேர்த்துருக்குறேங்க. நல்லா இந்த வெல்லம்லாம் கரைஞ்சி வந்த பிறகு நான் இது கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேங்க. நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன் துருவினதை. இதுக்கு பதிலாக நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா தேங்காவை கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இந்த கஞ்சியில் இந்த தேங்காய் துருவினது அங்கங்கே குடிக்கும்போது கடி போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது.
இன்னும் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு வந்துடுங்க. டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நான் காய்ச்சிருக்கிறேன். நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்குறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் கூட எடுத்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் சேர்த்துட்ட பிறகு கொதிக்க விட வேண்டாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் ஆற ஆற கொஞ்சம் திக்காயிட்டு வந்துடும். இதை டம்ளரில் டீ காஃபி மாதிரி ஊற்றி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, உளுந்து கஞ்சி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த உளுந்து கஞ்சியை குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாங்க. சத்தாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அதுவும் பெண் குழந்தைகளுக்கு வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ இந்த உளுந்து கஞ்சியை செய்து கொடுங்க. இடுப்பு எலும்புகள் பலம் பெறும், கை கால் எலும்புகள் பலம் பெற்று ஆரோக்கியமாகவும் சத்தாகவும் இருப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.